தூய ஆவியானவர், துதிக்கு பாத்திரர், சர்வ வல்லவர், இன்றும் நம் நடுவிலே அற்புதங்கள் செய்யும்படிக்கு அவர் வைத்திருக்கிற மிகப்பெரிய நன்மைகளை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு நம்முடைய இருதயத்தோடு அப்பாவை நோக்கி நாம் பார்ப்போம். அப்பா, இந்த 17ஆம் நாளில் தேவன் எங்களுக்கு என்ன வைத்திருக்கிறீர், எந்த நன்மையை வைத்திருக்கிறீர், எந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீர், எந்த உயர்வை வைத்திருக்கிறீரோ இன்றைக்கு எங்களுக்கு தருவீராக என்று கேட்போமா? நம்முடைய இருதயத்தோடு யாரும் சும்மா இருக்க வேண்டாம். எல்லா கண்கள் மூடி இருக்கட்டும். தேவனை மாத்திரம் நோக்கி பார்த்து சொல்லுவோம், அப்பா, இந்த 17ஆம் நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய், உயர்வின் நாளாய், எனக்கு ஒரு விடுதலை பெற்றுக்கொள்கிற நாளாய் இந்த நாள் இருக்கட்டும் என்று முழு இருதயத்தோடு அப்பாவை பார்த்து முழு பலத்தோடு அப்பாக்கு மாத்திரம், அந்த நல்ல தேவனுக்கு மாத்திரம், அந்த வல்ல தேவனுக்கு மாத்திரம், நம்மை ஆசீர்வதிக்கிற, நம்மை நடத்துகிற, நம்மை உயர்த்துகிற, நமக்கு எல்லாவற்றையும் செய்கிற அந்த நல்ல தேவனை மாத்திரம் நோக்கி நாம் பார்ப்போம். தேங்க்யூ டாடி, உம்மை உயர்த்துகிறோம் பா, உம்மை உயர்த்துகிறோம். நல்லவரே உம்மை உயர்த்துகிறோம். வல்லவரே உம்மை உயர்த்துகிறோம். போதுமானவரே உம்மை உயர்த்துகிறோம். துதிக்கு பாத்திரரே உம்மை உயர்த்துகிறோம். துயாதி தூயவரே உம்மை உயர்த்துகிறோம். சர்வவல்ல தேவனே உம்மை உயர்த்துகிறோம். முழு இருதயத்தோடு அப்பாவை பார்த்து சொல்லுவோமா? அவர் நல்லவராய், அவர் போதுமானவராய், அவர் பாத்திரராய், இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்த எல்லா கிருபையும் இரக்கத்தையும் தயவையும் நினைத்தவர்களாய் அப்பா உம்மை உயர்த்துகிறோம். அவர் நல்லவராய், போதுமானவராய். Thank you Jesus, hallelujah. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே, தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே, தேவானின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே, தேவானின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே, தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. முழு இருதயத்தோடு தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஆண்டவரே, இந்த பிரசன்னத்தினால் இந்த இடத்தை முழுவதும் நீங்க ஆளுகை செய்யுங்க. எங்க சுய பலனமோ, எங்க சுய ஞானமோ ஆண்டவரே, எங்க சுய சித்தமோ அல்ல, ஆவியானவர் இங்க வெளிப்படுங்கப்பா. தெய்வீக பிரசன்னத்தினால் இந்த இடத்தை முழுவதுமாய் நிரப்புங்க. இதுவரைக்கும் நம்ம பார்க்காத அற்புதங்கள் இந்த நாளில் நாங்க பார்க்க கிருபை தாங்க. அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன், வார்த்தையினால வாழ்க்கையை மாற்றுகிற தேவன். இந்த 17ஆம் நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீர் மாற்றி இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளாத, இதுவரைக்கும் பார்க்காத நன்மைகளை ஜனங்கள் பார்க்கத்தக்கதாய் வந்து ஒவ்வொரு ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பதிவும் அப்பா கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். துதி ஆராதனை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மியூசிக்கை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. லைவ் ஸ்ட்ரீமிங்கை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அப்படி வார்த்தையை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஒவ்வொரு பகுதியும் அப்பா நீர் முன்னின்று நடத்துங்க. எங்களை நீங்க ஆளுகை செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்ம இருக்கிற இடத்துல அப்படியே எழுப்பி நின்று தேவனை துதிப்போம். வர்ஷிப் பண்றீங்களா? வர்ஷிப் பண்றீங்க வரீங்களா? வாங்க வாங்க வாங்க. கர்த்தர் நல்லவர். தேவனை துதிக்கிற இந்த நேரத்தில் முழு இருதயத்தோட அப்பாவை நோக்கி நாம் பார்ப்போம். இது வரைக்கும்
தேவன் நடத்தி வந்த அவர் கிருபையும் அப்படி தயவும் நமக்கு போதுமானதா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தரை போல நம்மை நடத்துகிற, நம்மை விசாரிக்கிற, நம்ம வழி நடத்துகிற தேவன் ஒருவரும் இல்லை. நமக்காக யுத்தம் செய்கிற தேவன் ஒருவர் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். இன்றைக்கும் அதே அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தண்ணீர் மீது நடந்தார், காற்றையும் கடலையும் அதட்டினார். உயிர்த்தெழுந்த தேவனவர், அவர் என்னோடென்றும் இருக்கிறார். தண்ணீர் மீது நடந்தார், காற்றையும் கடலையும் அதட்டினார். உயிர்த்தெழுந்த தேவனவர், அவர் என்னோடென்றும் இருக்கிறார். அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார். அவரே என்னோடு இருப்பவர், அவரே அவரே என்னை என்றும் காண்பவர். அவரே என்னை என்றும் நடத்துவார். அவரே என்னோடு இருப்பவர். அவரே தண்ணீர் மீது நடந்தார், காற்றையும் கடலையும் அதட்டினார். உயிர்த்தெழுந்த தேவனவர், அவர் என்னோடென்றும் இருக்கிறார். தண்ணீர் மீது நடந்தார், காற்றையும் கடலையும் அதட்டி. உயிர்த்தெழுந்த தேவனவர், அவர் என்னோடென்றும் இருக்கிறார். அவரே என்னை என்றும் காண்பவர். அவரே என்னை என்றும் நடத்துவார். அவரே என்னோடு இருப்பவர். அவரே அவரே என்னை என்றும் காண்பவர். அவரே என்னை என்றும் நடத்துவார். அவரே என்னோடு இருப்பவர். அவரே நமக்காக மரித்தார், அவர் நமக்காக உயிர்த்தார். நம் பாவம் கழுவ தன்னை சிலுவையிலே அவர் தந்தார். நமக்காக மரித்தார், அவர் நமக்காக உயிர்த்தார். நம் பாவம் கழுவ தன்னை சிலுவையிலே அவர் தந்தார். அவரே என்னை என்றும் காண்பவர். அவரே என்னை என்றும் நடத்துவார். அவரே என்னோடு இருப்பவர். அவரே அவரே என்னை என்றும் காண்பவர். அவரே என்னை என்றும் நடத்துவார். அவரே என்னோடு இருப்பவர். அவரே மேகங்கள் நடுவில் இடி முழக்கத்தின் பனியில் ராஜாதி ராஜாவாய் இந்த அகிலத்தை ஆளுகை செய்வார். மேகங்கள் நடுவில் இடி முழக்கத்தின் பனியில் ராஜாதி ராஜாவாய் இந்த அகிலத்தை ஆளுகை செய்வார். இயேசுவே அதிகாரம் நிறைந்தவர். இயேசுவே அகிலத்தை ஆள்பவர். இயேசுவே உலகின் ரட்சகர். இயேசுவே இயேசுவே அதிகாரம் நிறைந்தவர். இயேசுவே அகிலத்தை ஆள்பவர். இயேசுவே உலகின் ரட்சகர். இயேசுவே தண்ணீர் மீது நடந்தார், காற்றையும் கடலையும் சந்தோஷமாய் உயிர்த்தெழுந்த தேவனவர், அவர் என்னோடென்றும் இருக்கிறார். தண்ணீர் மீது நடந்தார், காற்றையும் கடலையும் அதட்டினார். உயிர்த்தெழுந்த தேவனவர், அவர் என்னோடென்றும். எல்லாரும் சேர்ந்து அவரே என்னை என்றும் காண்பவர். என்னை என்றும் நடத்துவார். என்னோடு இருப்பவர். சொல்லுங்க. ஓ அவரே என்னை என்றும் காண்பவர். அவரே என்னை என்றும் நடத்துவார். அவரே என்னோடு இருப்பவர். எல்லாரும் சேர்ந்து அவரே என்னை என்றும் காண்பவர். அவரே என்னோடு. ஓ அவரே. ஹல்லேலூயா. இந்த 17ஆம் நாள்ல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும்
தேவன் அதிசயங்களை காண பண்ண போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் அற்புதங்களை செய்ய இன்றைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 17th day தேவன் உங்களுக்கு என்று மிகப்பெரிய அற்புதங்களை வைத்திருக்கிறார் என்று விசுவாசிங்க. அன்றைக்கு அற்புதங்களை அவரே செய்தார். எப்படி செய்தார்? சீசர்கள் பயந்து நின்ற போது, கலங்கி நின்ற போது, ஒரு ஆமென் சொல்லுங்களேன், என்ன நடக்குமோ தெரியாத போது அவர் கடல் மீது நடந்து வந்தார். இது ஒரு பெரிய அதிசயமா இல்லையா? இன்றைக்கு உங்களுடைய கஷ்டமான சர்க்கம்ஸ்டன்சஸ்ல, உங்களுடைய நெருக்கமான பாதையில அவர் நடந்து வந்து, ஒரு ஆமென் சொல்லுங்களேன், உங்களை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க உங்களை கொண்டு போய் சேர்க்க அவர் போதுமானவரா இருக்கிறார். நீங்க எதிர்பாராத வழிகளில், இந்த பக்கம் எல்லாம் வழி எனக்கு இருக்குமானா அந்த பக்கத்திலிருந்து தேவன் உனக்காக வழக்காட உன்னை கொண்டு போய் சேர்க்க அவர் வருவார். ஓ ஆமென். அந்த தேவன் நம்ம ஆளுக செய்கிறவர். அவர் தான் ராஜாதி ராஜா. எதை குறித்தும் யோசிக்க தேவையில்லை. ராஜானால கூடாத காரியம் ஏதாவது இருக்குதா? ஆமா, அவர் எல்லாவற்றையும் செய்வார். என்னோடு கூட சேருது. அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே சொல்லுங்க, என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர். சொல்லுங்களேன். அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் என்னோடு இருப்பவர், அவரே அவரே. இந்த மாலை வேளை உடைந்து போன உங்க வாழ்க்கையை திரும்ப கட்டுகிற தேவனா இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய தவறுதனால, இல்லைன்னா உங்களுடைய ஒரு சில பழக்க வழக்கத்தினால உங்க வாழ்க்கை உடைந்து போய் இருக்கலாம். ஒருவேளை சாத்தான் உங்க வாழ்க்கையை உடைத்து வைத்திருக்கலாம். இன்றைக்கு அவர் திரும்ப கட்டுகிற தேவனாயிருக்கிறார். அவர் மீண்டும் இன்றைக்கு உங்களை புதுப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த 17 நாளிலே நீங்க புதிய மனிதனாய் மீண்டும் கட்டப்பட்டவர்களாய் திரும்பி செல்ல போறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை அவர் கட்டி எழுப்பவர் வல்லவராக இருக்கிறார். நிச்சயமாக அந்த தேவன் உங்களை கட்டுகிறவராக இருக்கிறார். யெகோவா ஓசேனோ, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ, என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஓசேனோ, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ, என்னை ஆளுகை செய்கிறீர். நீரில்லாமல் ஒன்றுமில்லையே. எல்லாரும் சேர்ந்து தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. நீரில்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. உங்க பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காணே. உங்க பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காணே. என் பலத்தினால் ஒன்றுமாகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நிற்காது. என் பலத்தினால் ஒன்றுமாகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உங்க பிரசன்னத்தால் கூடுமே. உங்க பிரசன்னத்தால் கூடும். கைகளை உயர்த்தி யெகோவா ஓசேனோ, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ, என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஓசேனோ,
என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. முழு இருதயத்தோட நீர் தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. இந்த மாலை வேளை தேவனுக்காக காத்திருக்க வந்திருக்கிறேனா? முடிகிறதையத்தோட அப்பாவை பாருங்கப்பா, என் வாழ்க்கையை திரும்ப கட்டுங்கப்பா, என் ஆவிக்குரிய வாழ்க்கையை திரும்ப கட்டுங்கப்பா. நான் எங்கெல்லாம் உடைஞ்சி உடைந்திருக்கிறேனோ, எங்கெல்லாம் நான் இடிந்து போய் இருக்கிறேனோ, எங்கெல்லாம் நான் தவறி இருக்கிறேனோ, என்னை மீண்டும் கட்டுங்கப்பான்னு கேட்பீங்களா? யெகோவா ஓசேனோ என்றால் அவர் மீண்டும் கட்டுகிறவராயிருக்கிறார். அவர் உன்னை பில்ட் பண்ணுகிறவராயிருக்கிறார். அவர் மேக்கர்னு வசனம் சொல்லுது. அவர் உங்களை கட்டுகிறவர், செய்கிறவராயிருக்கிறார். யெகோவா ஓசேனோ, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ, என்னை ஆளுகை செய்வீர். எத்தனை பேர் சொல்லுவீங்க? யெகோவா ஓசேனோ, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ, என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை. மகத்துவத்திற்கு முடிவு என்றும் இல்லை. வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை. மகத்துவத்திற்கு முடிவு என்றும் இல்லை. யெகோவா சபையோ, என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஓசேனோ, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ, என்னை ஆளுகை. எல்லாரும் சேர்ந்து கைகளை உயர்த்தி, நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரு. சொல்லுங்களேன். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. எல்லாரும் சேர்ந்து, நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. உயிரே உறவே வாருமே, என்னை ஆளுகை செய்யுமே. கூப்பிடுவோமா? உயிரே உறவே வாருமே, என்னை ஆளுகை செய்யுமே. உயிரே உறவே வாருமே, இயேசுவே ஆளுகை செய்யுமே. உயிரே உறவே
சொல்லுங்களேன். என்னை தள்ளாமல் எவ்வளவு நல்லவர் அப்பா. நீர் இல்லாமல் ஒன்றும் இல்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றும் இல்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றும் இல்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நல்ல கரங்களை தட்டி உன்னை உடைந்து போன உன்னை தூக்கி நிறுத்த வல்லவராய், உன்னை மீண்டும் கட்ட வல்லவராய், உன்னை புதுப்பிக்க வல்லவராய். அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் யெகோவா ஓசேனோ. அவர் உன்னை மீண்டும் கட்டுகிறவராய், அவர் மேய்க்கிறவர், அவர் செய்கிறவராய் இருக்கிறார். ஓ ரஹிலே தேரேபியான் தோரா. அப்பா, நாங்க வெறும் களிமண்ணாய் இருக்கிறோம். எங்களை நீங்க இன்றைக்கு கட்டி எழுப்ப போறீங்க. பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய், அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமா இந்த நாள் தேவன் உங்களுக்கு மாற்ற வேணும் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். சொல்லுங்க. குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறே உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறே உம் கையிலே. என்னை தருகிறே தருகிறே உம் கரத்தில். என்னை படைக்கிறே படைக்கிறே உம் பாதத்தில். என்னை தருகிறே தருகிறே உம் கரத்தில். என்னை படைக்கிறேன். கை உயர்த்தி ஓ உம் பாதத்தில். இன்னொரு முறை. என்னை தருகிறே தருகிறே உம் கரத்தில். என்னை படைக்கிறே படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே. என்னை தருகிறே தருகிறே உம் கரத்தில். என்னை படைக்கிறே படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறே தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறே படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே. இந்த மாலை வேளை முழுமையாய் அவர் கையில கொடுத்துருவீங்களா? உங்களை உடைக்கிற மாதிரி எத்தனையோ சூழ்நிலை உன்னை நெருங்கி வரலாம். உங்க வாழ்க்கை ஆவிக்குற வாழ்க்கையை உடைக்கிறத போல எத்தனையோ காரியங்கள் நேரிடலாம். ஆனா மறந்துடாதீங்க, அவர் யெகோவா ஓசேனோ. உன்னை மீண்டுமாய் வணைந்து கொள்ள அவர் கட்ட, அவர் அநேகருக்கு உபயோகமுள்ள பாத்திரமாய் உன்னை மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். கடைசி ஒரு முறை அப்பா. என்னை தருகிறேன். சொல்லுங்களேன். என்னை தருகிறேன் உம் கரத்தில்.
படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே. நல்ல தகப்பனே, இந்த 17ஆம் நாளில் நீர் எங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போறீங்க என்று நம்புகிறோம். எங்க வாழ்க்கை முழுவதும் அவங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை மீண்டும் கட்டி எழுப்ப போறீங்க. அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமா எங்களை மாற்ற போறீங்களே. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். You please be seated. நீங்க உட்காரலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க இந்த 17ஆம் நாளில்? உங்களை தேவன் இன்றைக்கு நிச்சயமாய் அவர் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் உங்களை மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். நீங்க எதிர்பாருங்க, காத்துருங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நீங்க பார்ப்பீங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஒரே ஒரு அறிவிப்பு தான். தொடர்ந்து நம்முடைய பாஸ்டர் அவங்களுக்காகவும் நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. அவங்க இன்றைக்கு அந்த புதுப்பட்டணத்தில் இந்த ஊழியை முடிச்சுட்டு அவங்க மேபி நைட்டோட நைட்டு வருவாங்க, இல்லை நாளைக்கு வருவாங்க. ஆனால் நாளைக்கு கண்டிப்பாக நாளைக்கு மாலை 18ஆம் நாள் கூட்டத்துக்கு அவங்க வந்து கலந்து கொள்வாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஸோ உங்கள் ஜெபங்கள் ரொம்ப முக்கியம். நீ தொடர்ந்து அவங்கள ஜெபித்துக் கொள்ளுங்கள். மீதி உள்ள நாட்களில் நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய ஜெபத்தினால இல்லை ஆண்டவருக்கு கொடுக்கறதுனால நீங்கள் செய்கிற ஊழியத்தினால ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஸோ அதை தொடர்ந்து செய்யுங்க. அதை உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஸோ இன்றைக்கு தொடர்ந்து இன்றைக்கான வீடியோ கிளிப்பிங்கை நம்ம பார்ப்போம். அதற்கு பிறகு நம்ம தேவனுடைய வார்த்தைக்குள்ள போகலாம். ஆமென். மோசேவை ஆண்டவர் மீண்டும் அழைக்கிறார். நீ உடைச்சு போட்ட அந்த 2 கற்பனைகளும் மறுபடியும் நான் உனக்கு கொடுக்கிறேன். நீ மறுபடியும் மலை ஏறி வா என்று சொல்லுகிறார். தேவன் தன்னுடைய கைகளினால ஒரு மீண்டுமாய் அந்த கற்பனைகளை எழுதி கொடுக்கிறார். மோசே உடைத்து போட்ட கற்பனைகளுக்கு பதிலாக இன்னொரு 2 கற்பனைகளை தேவன் எழுதி புதிய கற்பனைகளை எழுதி கொடுக்கிறார். இப்ப ஜனங்கள்லாம் அதை வரவேற்கிறாங்க. ஆரோன் போய் அதை வாங்குகிறார். மோசேயினுடைய கோபத்தை நிமித்தம், ஜனங்கள் செய்த பாவத்தை நிமித்தம் உடைத்து போட்ட அந்த கற்பனைகளை தேவன் மீண்டுமாய் அவர் எழுதி கொடுக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கைய மீண்டும் அவர் கட்ட போகிறார். கொண்டு வந்ததுக்கு தேவனுக்கு என்று பலி கொடுக்கிறாங்க. அந்த ரத்தத்தினால மோசே எல்லாரையும் பரிசுத்தம் பண்ணுகிறார். தேவனுக்கென்று பாளையத்துக்கு வெளியில மோசே கட்டின அந்த கூடாரத்தில் அந்த கற்பனைகளை வைக்கிறார்கள். இது முதற்கொண்டு தேவனை தேடுகிற எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்து தேவனை தூது கொள்வார்கள். அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள தேவன் கொடுத்த
10 கட்டளைகளையும் இதில் வைத்து அது கொண்டு போய் இந்த கூடாரத்துக்குள்ளே வைத்து அது தேவனுடைய சமூகம், தேவனுடைய பிரசன்னம், அவரை துதிக்கிற ஜனங்கள், அவரை ஆராதிக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த கூடாரத்துக்குள்ள வந்து நீங்க தோடு கொள்ளலாம் என்று அன்றைக்கு மோசே சொல்லுகிறார். தேவனை மீட் பண்ற இடம் அதுங்கிற சொல்றார். இப்ப ஜனங்கள் சந்தோஷமாய் போய் ஆண்டவரை அந்த கூடாரத்தில் உள்ளே நுழைந்து அங்க தேவனை தொழுது கொண்டார்கள். ஆரோன் வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தான். The Lord bless you and keep you. The Lord make his face to shine upon you. ஆமென், ஆமென், ஆமென். போதும். கரங்களை தட்டி தேவனை முழுப்படுத்தலாம். கர்த்தர் இந்த நேரத்தில் இருந்துதான் அவருடைய உடன்படிக்கை பெட்டி, அவருடைய சமூகம் ஜனங்களுக்கு முன்பாக போனது. ஒரு ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்களேன். ஸோ எல்லாருக்கும் ஓரளவுக்கு இதை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இப்போ நேற்று 33ஆம் அதிகாரத்தை நாம் பார்த்தோம் இல்லையா? இப்பொழுது அதை தொடர்ந்து 34ஆம் அதிகாரத்துக்குள்ள வந்துடலாம். யாத்திராகம புத்தகம் 34ஆம் அதிகாரம் முதல்ல இருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தர் மோசேயை நோக்கி போதும், ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்களுக்கு நீங்க அதுதான் 2-3 நாளாவே பார்த்துட்டு இருந்தீங்க. தேவன் சீனாய் மலைக்கு மேல் அழைத்தார். மோசேவை அழைத்து தேவன் 10 கட்டளையில் இருக்கிற அந்த கற்பனைகளை கொடுத்தார். ஆனா இறங்கி வந்து பார்த்தா அங்க பெரிய கொடூரமான காரியம் நடந்துட்டு இருக்குது. அதை பார்த்த உடனே மோசே அந்த தேவன் கொடுத்த, தேவன் கையால எழுதின அந்த 2 கற்பனைகளை என்ன பண்ணிட்டாரு? உடைச்சு போட்டார். இது எங்க இருக்குதுன்னா 33ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சோ உடைச்சு போட்டாரு. இப்ப என்ன பண்றது? சோ உடைச்சது யார் தப்பு? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா உடைச்சிட்டார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த மாலை வேளை இந்த 17ஆம் நாள்ல அவரை தேடி வந்திருக்கிறீங்க. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை, உங்களுக்கு கொடுத்திருக்கிற குடும்பம், உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தினால மேபி அது உடைஞ்சிருக்குதோ என்னவோ ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. உங்க வாழ்க்கை சரி இருக்குதா? இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு நெருக்கம், ஏதோ ஒரு நெருடல், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு காரியம் உங்களுக்குள்ள ஓடிட்டே இருக்குதுன்னா தேவன் கொடுத்திருக்கிற வாழ்க்கையில ஏதோ ஓட்ட ஏதோ வந்திருக்குதுன்னு அர்த்தம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்களால சரியா ஜெபிக்க முடியல, சரியா வேத வாசிக்க முடியல, ஆண்டவரோட நேரத்தை சரியா செலவு பண்ண முடியல, அப்படி பண்ணணும்னு நினைச்சாலும் முடியலன்னா தேவன் கொடுத்திருக்கிற அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏதோ ஒரு சிக்கல் இருக்குதுன்னு அர்த்தம். அது மேபி அது உங்க தப்பா இருக்கலாம். இத இல்லைன்னா அந்த ஜனங்கள் பண்ணது போல அந்த உங்க சுத்தி இருக்கிற ஜனங்களுடைய தப்பா இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினால நீங்க என்ன பண்ணிட்டீங்க? அதை நீங்க ஏதோ பண்ணிருக்கிறீங்க, உடைச்சிருக்கிறீங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அடுத்து நான் என்ன சார் பண்றதுன்னா, மோசேக்கு புரியல, உடைச்சிட்டாரு, கோபத்துல உடைச்சிட்டாரு. இப்ப என்ன பண்றது தெரியல. ஒரு முறை தானே ஆண்டவர், இது யார் கொடுத்தது? இதை மனுஷன் எடுத்திருந்தா இல்ல இதை ஏதாவது அந்த கல்லெல்லாம் செதுக்குறாங்களே அவங்க கிட்ட பண்ணிட்டு வந்தா? இல்ல தேவன் கொடுத்தது. இப்ப என்ன பண்றது? இருக்கீங்களா? ஒரு வேளை ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கையை ஒரு வேளை உடைச்சு, தேவன் கொடுத்த நல்ல குடும்ப வாழ்க்கையை நீங்க உடைச்சு, இல்லைன்னா நீங்க வாழ்ற இந்த உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஏதோ ஒரு விரிசலோடு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா, இன்னைக்கு தேவன் உங்களை அழைக்கிறார், மீண்டும் உன்னை கட்ட போகிறேன் என்று, மீண்டுமாய் உன்னை கட்டுவேன் என்று. நீ எங்க உடைஞ்சிருக்கிறீ அதை சரி செய்ய அவரால் மட்டும்தான் முடியும். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். நீ தான் உடைச்சிருக்கிற, இல்ல யாரோ ஒருத்தர் மூலமா உடைஞ்சிருக்குது. யாரோ ஒருத்தர் செஞ்சதுனால கோவத்துல நீ உன் வாழ்க்கை ஏதோ ஒரு பண்ணி இருக்கிற. ஆனா இன்னைக்கு தேவன் மீண்டும் அழைக்கிறார், நீ வா. ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். முதல் முறை நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், முதல் முறை தேவனே அந்த கற்பனைகளை செய்து அவரே எழுதினார். ஆனா இப்ப அழைத்த போது ஆண்டவர் மோசேக்கு சொல்லுகிறார், நீ என்ன பண்ணு, நான் முதல்ல செஞ்சு கொடுத்தல உனக்கு, அதே மாதிரி கல்லுல நீ செஞ்சு 2 கற்பனை நீ செஞ்சு எடுத்துட்டு வான்ற.
ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தரிடத்துக்கு நீ வரணும், நீ வரணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அவர் எப்பவுமே ஆயத்தமா ரெடியா இருக்கிற உன்னை சரி பண்றதுக்கு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அவர் உன்னை மீண்டும் கட்டுறதுக்கு, நீ எங்கெல்லாம் சரியில்லையோ அது உன்னை சரி பண்றதுக்கு, இதை எதை சரி பண்ணா நீ நல்ல வாழ்வுங்கிற எல்லா காரியத்தையும் செய்ய அவர் ரெடியா இருக்கிறாரு. நீ தான் ஒரு இடத்துல உன்னை கொண்டு வரணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். முதல்ல உன்னை சிருஷ்டித்தாரா? அவர் தான் உண்டாக்கினாரு, நீ ஏன் வந்துட்டியா? இல்ல, அவர் தான் உண்டாக்கி இந்த பூமியில உன்னை வச்சார். ஒரு ஆமேன்னு சொல்ல முதல் முறை அவர் செஞ்சிட்டார். இப்ப அவர் செஞ்ச வாழ்க்கைய, அவர் கொடுத்த வாழ்க்கைய நீ ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு ரீசன்னால உடைச்சிருக்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இல்லைங்க, நான் அப்படியே பத்திரம் வச்சிருந்தா ரொம்ப சந்தோஷம். அவர் கொடுத்த வாழ்க்கை நீ நல்லா வாழ்ந்துட்டு இருக்கான்னு வச்சிருக்குன்னு அர்த்தம் இல்ல. அவர் கொடுக்கிற வாழ்க்கை நீ எங்கேயோ நீ சரியா இல்லைன்னா நீ உடைச்சிருக்கிறன்னு அர்த்தம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்படி உடைச்சிருந்தா ஆண்டவர் உன்னதான் அழைக்கிறாரு. நீ என்ன பண்ணு, உன் வாழ்க்கை என்னிடத்துல கொண்டு வா. ஒரு ஆமேன். உடைந்து போன உன் வாழ்க்கைய, எங்க சரியில்லையோ அந்த இடத்த, அந்த காரியத்தை என்னிடத்துல கொண்டு. மோசேக்கு அதுதான் தெளிவா சொல்றாரு. நீங்க வேணா வாசித்து பாருங்க. நான் உனக்கு முதல்ல என்ன கொடுத்தேனோ அதே போல நீ செய்து என்னிடத்துல கொண்டு வா. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் செஞ்சு கொடுத்துட்ட, முதல்ல அதை உடைச்சாச்சு. இப்ப நீ உன் வாழ்க்கையை என் இடத்துல கொண்டு வா. எங்க சரியில்லையோ, இன்னைக்கு இயேசுவின் நாமத்துல சொல்றேன், உன் குடும்பத்துல எது சரியில்லையோ அதை ஆண்டவர்கிட்ட கொண்டு வாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். உன் தகப்பனார் சரியில்லையா, டெய்லி போய் இது நீ சரியில்லை, அது இல்லை நம்ம செய்யற வேலை. சொல்லலாம், ஒரு அளவுக்கு தான் நம்மளால சொல்ல முடியும். உங்க தாய் சரியில்லையா, இல்ல உங்க அப்பா சரியில்லை, இல்ல உங்க கணவர் சரியில்லையோ, மனைவி சரியா, உங்க பிள்ளைகள் சரியில்லையா, எங்க எது சரியில்லையோ நீ என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட கொண்டு வரணும். ஒரு ஆமை, ஆண்டவரே இது சரியில்லை, எங்க வீட்டுல என் குடும்ப வாழ்க்கையில இது சரியா போகல, இல்ல எங்க 2 பேருக்குள்ள உறவு சரியில்லை, எனக்கும் இல்லைன்னா சபைக்குமே உறவு சரியில்லை, நிறைய இடங்கள்ல நான் யாவுக்கிற வாழ்க்கையில சரியா வளர முடியாம இருக்கிறேன். எது சரியில்லையோ ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு என்னிடத்துல கொண்டு வா. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமா, நிறைய முறை நான் சொல்றேன் சார் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இது சரி பண்ணுங்க, அது சரி பண்ணுங்க சொல்றீங்க. என்ன சொல்றீங்க? ஆண்டவரே என் கணவர் இப்படி இருக்கிறாரு, இல்ல என் மனைவி இப்படி இருக்கிறான், எங்க பிள்ளைங்க இப்படி இருக்காங்க சொல்றீங்க. என்ன சொல்றீங்க? ஆண்டவரே இது அவரை மாத்துங்க. ஆனா மறுபடியும் என்ன பண்றீங்கன்னா, சொல்லிட்டு மறுபடியும் நீங்க டேக் கேர் பண்றீங்க. எதை? நான் எத்தனை வாட்டி சொல்றது, நீ புரிஞ்சுக்க மாட்ட. ஒரு முறை நீ ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய அவருக்கு இடம் கொடுங்க முதல்ல. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். பிரச்சனை வரும்போது ஓன்னு கண்ணீர் விட்டு அழுது அவர் கையில பிரச்சனையை சொல்லிடுறோம். மறுபடியும் அந்த பிரச்சனையை வச்சு அழுதுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். எத்தனை முறை சொன்னாலும் இந்த மனுஷன் திருடம், எத்தனை முறை சொன்னாலும் இந்த பொண்ணு பேச்சு கேட்கறது இல்ல, எத்தனை முறை சொன்னாலும் இவன் இவ்வளவுதான். இல்ல நீ புலம்ப ஆரம்பிக்கிற என்ன அர்த்தம்னா, நீ ஆண்டவர்கிட்ட கொடுத்ததை திரும்ப நீயே வாங்கி உன் கையில மடியில வச்சிருக்கிற அர்த்தம். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் தெளிவாய் மோசே கிட்ட சொல்லுகிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி முந்தின கற்பலைகளுக்கு அப்படின்னு சேம் as it is நீ செய்து என்ன சொல்றாரு, எடுத்துக்கொள்ளுனா அதை செதுக்கி, ஒரு கற்பாலை நீயே செதுக்கி இருந்த வார்த்தைகளை எழுதுறதுக்காக என்ன பண்ணு, என் இடத்துல கொண்டு வா. உன் தலை எழுத்து அவர் எழுத போறாரு. ஒரு ஆமென். என் தலை எழுத்து இப்படின்னு சொல்றீங்கல்ல, இன்னைக்கு தேவன் உன் தலை எழுத்த மாத்த அவர் இடத்துக்கு வர சொல்றாரு. எங்க நீ உடைஞ்சு இருக்கிறியோ அந்த உடைந்த இடத்தை நீ அவர்கிட்ட கொண்டு வா. அவர் எழுத போறாரு. அவர் எழுதுனா நல்லா எழுதுவாரா? உன் வாழ்க்கையை எப்படி செதுக்குவார் அவரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவர் இடத்துக்கு கொண்டு வாங்க. அவர் உன் வாழ்க்கையை எழுத போகிறார். நீ இப்படிதான் இருக்க போற, நீ அநேகருக்கு ஆசீர்வாதம் இருக்க போற, உன் குடும்பத்துக்கு நீ தான் தூணா நிற்க போற, உன் வாழ்க்கையில நீ இன்னும் வளர போற. அவர் எழுத போகிறார். இன்றைக்கு உடைந்த உன் வாழ்க்கையை அவர் இடத்துக்கு கொண்டு வருவாயா? எது சரி உடைந்ததுன்னு இதுதாங்க. எது உன் வாழ்க்கையில சரியில்லையோ அது அவர் இடத்துக்கு கொண்டு வாங்க முதல்ல. தேவன் அதை எதிர்பார்க்கிறார். நீயே அப்பப்போ அப்படியே டிங்கரிங் பண்ணணும் பாக்குற, நீங்களே இருக்கிற சிமெண்ட்டை வச்சு பூசணும் பாக்குறீங்க. அது கொஞ்ச நேரத்துக்கு நல்லா இருக்குது, அப்புறம் ஒரு பிரச்சனை உடனே மறுபடியும் உடையுது. எத்தனை முறை நீங்களே பிரயாசப்படுகிற வரைக்கும் அது உடைஞ்சிட்டு தான் இருக்கிறோம். ஒரு ஆமென். என் பலத்தினால் ஒன்றுமாகாது,
என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. நான் எவ்வளவு முயற்சி பண்ணி மாத்தணும் நினைச்சாலும் மாறாது பிரியமானவர்களே. உங்க பிரசன்னத்தால் கூடுமே. அவரால் கூடும். அவருடைய பிரசன்னத்துக்குள்ள எடுத்துட்டு வந்துருங்க. அவர் சந்நிதிக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்துருங்க. அவர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஒரு முறை நீ அவர்கிட்ட எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா அவர் உன் தலையெழுத்த நீட்டா எழுதி கொடுத்துருவாரு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை அப்படியாய் மாறும். ஒரு ஆமேன். இவன் மோசே பார்த்து அதான் சொல்ற, நீ என்னிடத்துல கொண்டு வா, முன்னாடி எப்படி இருந்துச்சோ அப்படியே கொண்டு வா. ஒரு ஆமேன். நான் எழுதுறேன் அப்படின்னா எங்கெல்லாம் நீ செதஞ்சு உடைந்து இருக்கிறியோ அதை அப்படியே கொண்டு வந்துரு என்கிட்ட. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். உடைஞ்சு போச்சு பரவாயில்ல. இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவர் விட்டு தூரம் போயிருக்கலாம். ஏதோ ஒரு வகையில உன் மூலமாய் உன் வாழ்க்கை நீ உடைச்சு உட்கார்ந்து இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பரவாயில்ல, என்கிட்ட மட்டும் வா போதும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன்டா இப்படியெல்லாம் இருப்பார் ஆண்டவர்னா, அவர் நல்லவருங்க. பேசிக்கல அவர் நல்லவர். அதனால நீ உடைச்சாலும் சொல்றாரு, மறுபடியும் வந்துரு என்கிட்ட. நான் உன் வாழ்க்கை நான் எழுதுறேன், உன் எதிர்காலத்தை நான் எழுதுகிறேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பம்னு சொல்லிட்டு, நான் ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம்னு சொல்லிட்டு வாழ்க்கையை சுக்கு நூறா உடைச்சிட்டு இருக்கிற எத்தனையோ குடும்பம் இருக்கு. இந்த தேவன் கொடுத்த வாழ்க்கையை தயவு செய்து சுக்குநூறா உடைச்சது போதும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இனி தேவன் கட்டும்படிக்கு, மீண்டும் உங்களை கட்டி நிறுத்தும்படிக்கு அவரிடத்துல வருவீங்களா? மோசே சொன்னபடி அதை செய்து ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்தான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்ப ஆண்டவர்கிட்ட வந்து நிற்கும் போது இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாரு மோசே. அடுத்த வசனம் போங்க, அடுத்த வசனம் வாசிங்க. என்னங்க? ஆமென் சொல்லுங்களேன். நீ ஆண்டவர் இடத்துக்கு வரணும்னா உனக்கு ஒரு ஆயத்தம் இருக்கணும். என்ன ஆயத்தம் சொல்லுங்க? என்ன ஆயத்தம்? நான் நாளைக்கு நான் ஆபீஸ் போனோம், இல்ல ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை அனுப்பணும்னா இன்னைக்கே ப்ரிப்பேர் ஆகுறீங்க. ஆமா தானே? என்ன நாளைக்கு என்ன செய்யணும் அப்படிதானே? நாளைக்கு என்ன காய்கறி வாங்கணும், பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும், ஸ்கூல்ல ஒரு டயட் ஷீட் வேற கொடுக்குறோம். இப்ப இதுதாங்க நீங்க கொடுக்கணும், இந்த ஸ்நாக்ஸ் தாங்க, அந்த ஸ்நாக்ஸ் இன்னைக்கு வாங்குறோமா இல்லையா, அதெல்லாம் பார்த்து ப்ரிப்பேர் ஆகிறோம் நாளைக்கு. நான் இப்ப ஆண்டவருக்கு இல்ல மறுபடியும் என்ன கட்ட சொல்லி நான் கொடுக்கணும்னா, யூ ஷுட் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். நீ ஆயத்தமாகணும். என்ன ஆயத்தமாகணும்? இனி நான் அல்ல, என் பலன் அல்ல, என் சுய முயற்சி அல்ல, ஆண்டவர் தான் என் வாழ்க்கையை கட்டணும். இன்னைக்கு என்னங்க வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு டைலமால வந்திருக்கீங்க கொஞ்சம் பேரு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் கையில கொடு, உன் வாழ்க்கை நான் எழுதுறேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். எந்த டைலமா உனக்கு, எந்த குழப்பம் வேணாம், உன் எதிர்காலத்தை குறித்து எந்த பிரச்சனை உனக்கு வேண்டாம், நீ என் இடத்துல கொடுக்கறதுக்கு நீ ஆயத்தமாகும். என்ன ஆயத்தமாகணும்? ஆயத்தம் என்ன தெரியுமா? அவர் இடத்துல கொடுக்க போறேன்னா முழு விசுவாசத்தோடு அவர்கிட்ட வரணும். என்ன நடக்க போகுது, ஜெபம் பண்ணிட்டா, இது மைண்ட்ல வரக்கூடாது. முதல்ல ஆண்டவர்கிட்ட வரணும் முழுமையா. இதுக்கு தான் ஆயத்தம் வேணும் நமக்கு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நமக்கு ஆயத்தமே இருக்கு. வரமா என்ன 40 நாள் ஏதோ அப்படி இல்லை. இந்த 40 நாள் நான் வரேன்னா உங்க மைண்ட்ல ப்ரிப்பேர் ஆகணும். என் ஆண்டவர் இந்த 40 நாளைக்கு பிறகு என் வாழ்க்கை வேற மாதிரி மாத்த போறாரு, என் குடும்பம் மாற போகுது, என் பிள்ளை மாற போறான், என் கணவன் மாற போறாங்க, என் மனைவி மாற போறாங்க, என் சூழ்நிலை மாற போகுது, என் கடன் மாற போகுது, என் வியாதி மாற போகுது, என் வாழ்க்கையே மாற போகுது என்கிற ஒரு ஆயத்தம் உனக்கு வேண்டும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் தெளிவாய் சொல்றாரு, நீ ஆயத்தப்பட்டு எப்ப வா? ஆமா, காலையில வந்துரு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்படின்னா முதல்ல என்ன தேடுங்கிறாரு, முதல்ல என் கிட்ட வந்துருங்கிறாரு. நீ கொஞ்சம் டைவர்ட் ஆயிட்டாவே உன் மைண்டை டைவர்ட் பண்றதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இப்போ வார்த்தை கேட்டு இது பண்றீங்கல்ல, அதுக்கப்புறம் யாரான ஒருத்தரை பார்த்தா கூட உங்க கதை க்ளோஸ். அவங்கள வச்சு உங்களை என்ன கேமை பிளே பண்ணி உங்களை அப்படியே உட்கார வச்சிருவான். ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல என்ன வந்து பார்த்துரு. காலையில ஆயத்தமாகறியா? இனி என் பிரச்சனையை கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட கொடுக்க போறேன். என் உடைஞ்ச பாத்திரத்தை கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட கொடுக்க போறேன். என் உடைஞ்ச வாழ்க்கையை, என் குடும்பத்தை கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட கொடுக்க போறேன். அவர் என் வாழ்க்கை மீண்டும் கட்ட போகிறார். சொல்லுங்க ஒரு ஆமென். மோசே ஆண்டவர் சொல்ற, அதிகாலமே எழுந்து ஆயத்தப்பட்டு என்ன இடத்துல வந்து சேரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நிறைய நேரங்கள்ல நம்ம அப்படி வரணும்னும் போதுதான்
ஒரு பூகம்பமே வீட்டுல வெடிக்கும். அப்பதான் பிரச்சனையே ரெடியா நிக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்ம எப்ப அதிகமா பிளான் பண்றோமோ ஆண்டவர் சமூகத்துல உட்காரணும், இனி என் ஆவிக்குரிய வாழ்க்கை இப்படி இருக்குது, அதை நான் சரி பண்ணிக்கணும்னு எப்ப நினைக்கிறோமோ அப்பதான் பெரிய பிரச்சனையே ரெடியா காத்திருக்கோம். இது எப்படி சார் நான் பண்றது? அப்ப இது என்ன பிரச்சனைனா, நம்ம இந்த பிளான் எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். நான் இன்னைக்கு உண்மையா ஆண்டவர் சமூகத்துல உட்காரணும், உண்மையா என் வாழ்க்கையை நான் கட்டிக்கணும், உண்மையா என் வாழ்க்கையை நான் மாத்திக்கணும் அப்படிங்கிற பிளான்லயே இருந்துட்டே இருப்ப. அவன் பெரிய ஒரு திட்டத்தை அவன் வச்சிருப்பான். இப்ப என்ன பண்ணணும் சொல்லுங்களேன்? அது எப்படி இருக்கும்னா, உன்னால அதை தவிர்த்துட்டு வரவே முடியாத அளவுக்கு இருக்கும். ஆனா இன்றைக்கு தேவன் சொல்றாரு, ஆயத்தம் என்ன தெரியுமா? நெருக்கம் வரும், உன்னை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி சூழ்நிலை வரும், உன்னை கோவப்படுத்துற மாதிரி காரியங்கள் நடக்கும், உன் பரிசுத்தத்தை விட்டு போகிற அளவுக்கு உனக்கு பிரச்சனைகள் வரும். ஆனாலும் அதுதான் ஆயத்தம். ஆனாலும் அதுக்கு நீ டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. உன்னை யார வச்சு உன்னை பேசினா நீ விழுந்துருன்னு அவனுக்கு தெரியும். அவனை தான் கரெக்டா கொண்டு வந்து நிற்பான். என்ன பண்ணணும் இப்ப நீங்க? நீ பேசி நான் பேசிக்க, நீ என்ன வேணா செஞ்சிக்க, என் வாழ்க்கை திரும்ப கட்டிக்கணும். நான் அது கேட்கும் கேட்காமல வந்து நிக்கணும். அதுதான் மோசேக்கு சொல்றாரு. மறுபடியும் சொல்றாரு பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. வந்து நில்லு. அப்புறம் புரியுதா? புரியுதா? எந்த காரியமும் உன் கூடவே கூட்டின்னு வந்துடாத. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவங்க இப்படி பேசுறாங்க சார், பேசிட்டு போயிட்டோம். உன் வாழ்க்கை நீ கட்டிக்கணுமா இல்லையா? உன் வாழ்க்கையை திரும்ப அவர் எழுதணுமா இல்லையா? உனக்கான ஆசீர்வாதத்தை கொடுக்கணுமா இல்லையா? நீ என்ன பண்ணு, ஒருத்தனையும் நீ என்ன பண்ணு, வந்துடாத. அதை அப்படியே தூரம் விட்டுட்டு, அவங்க பேசுறவங்க பேசிட்டோம், செய்யறவங்க செய்யட்டும், என்ன வேணா காரியம் பண்ணட்டும், நீ அங்கேயே தூரம் வச்சுட்டு, இல்லாண்டவரே எனக்கு கொஞ்சம் வலிக்குதப்பா, இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்க, கமான் அதை விட்டுறா, உன் வாழ்க்கை நான் கட்ட போறேங்கிறார் ஆண்டவர். இதுக்கு மேல என்ன வேணும்? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்மளுக்கு புரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சாத்தான் நம்மள அதை தான் மறைக்கிறான். உன்னை பார்த்து இப்படி பண்ணிட்டாங்க, உன் வாழ்க்கை பத்தி இப்படி ஆகி போச்சு, அவங்கனால இதை ரொம்ப சொல்றதுனால நம்ம என்ன ஆகுதுன்னா, நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் அப்படி திருப்பி விட்டுறான். உங்களுக்கு புரியல. நீ அவர் இடத்துல வந்துட்டா, யாரு உன்னை மார்க் பண்றாங்களோ, யாரு உன்னை ரொம்ப பிரச்சனை கொடுக்குறாங்களோ, அவங்களுக்கு என்ன மேல நீ ஒரு நாள் உயருவ. அப்ப அவங்க எல்லாம் உங்ககிட்ட வந்து நிக்கிறது நாள் வரும். அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை யாருங்க தாக்கிட்டே இருப்பா? யாரு உங்களை அடிச்சுட்டே இருப்பா? உங்களுக்கு மேல இருக்கிறவங்க தான். அப்படிதானே? உங்களை கொஞ்சம் டாமினேட் பண்றவங்க அவங்க தான். ஆனா நீ ஆண்டவர் இடத்துல வந்து அவர் உன்னை கட்டினாருன்னா, நீ அவங்களுக்கு மேல போயிடுவ. எல்லாவற்றிலும், ஸ்பிரிச்சுவலா, பிசிக்கலா, எல்லாவற்றிலும். அப்ப உங்ககிட்ட அவன் வந்து கை கட்டி நிற்பான். நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க இதுக்கு செவி கொடுக்க தேவன் உங்களை உயர்த்துகிற அந்த இடத்துக்கு உங்களால போகவே முடிய மாட்டேங்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க அரசியலே எடுத்துக்கோங்க. ஜெயிக்கலன்னு வைங்களேன், உன்னை ஒருத்தரும் மதிக்க மாட்டான், உன்னை திட்டுவானுங்க பாரு. இதெல்லாம் காது கொடுத்தே கேட்க முடியாது. அதே அவனுக்கு பதவி வந்துச்சுன்னு வைங்களேன், எவன் திட்டினானோ, நான் தான் அவருக்கு எல்லாமே அப்படி மாறிடுவான். உங்களை அப்படி மாத்தணும்னு நினைக்கிறாரு சாத்தான். இதை மறைக்கிறாங்க உங்ககிட்ட இருந்து, பிரச்சனை பெருசா காட்டி அதுக்கு ரியாக்ட் பண்ற மாதிரி பண்ணி, கர்த்தர் உங்களை உயர்த்துகிற ஸ்தானத்துல இருந்து உங்களை கீழே தள்ள பாக்குறான். உஷாரா இருங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை மீண்டும் கட்டி எல்லாத்த விட மேல. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க புலம்பிட்டே இருக்கிறீங்கல்ல, என்ன வீட்டுல மதிக்கிறதே இல்லை, என்ன இவங்க இப்படி பண்றதே இல்லை. உங்களை அந்த ஸ்தானத்திலிருந்து தேவனை உயர்த்தணும்னா, ஒரு ஆமென், அவங்க மதிக்கிறபடி நீங்க வளரணும்னா, நீ அவர்கிட்ட வரணும். எப்படி வரணும்? எல்லா குப்பையும் மண்டியில போடணும் இல்ல, ஒருத்தனையும் கூட்டின்னு வராதுங்கிறார். ஒரு ஆமென். ஏன்னா எவனை கூட்டின்னு வந்தாலும் உன் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுவான். எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்லினே இருக்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பான். நீ என்ன வேணா செய், நல்லது செய், கெட்டது செய். நீ நல்லது செஞ்சா இதை எங்களுக்கு எல்லாம் தெரியாது இதை அப்படின்னுவான். நீ தப்பு செஞ்சா பாத்தியா, இந்த மாதிரி பண்ணிட்ட பாத்தியா. நீ என்ன பண்ணாலும் சொல்றதுக்கு ஒருத்தருப்பான். அப்ப ஏங்க நம்ம அதெல்லாம் பார்த்துக்கணும்? என்னை மீண்டும் கட்டுகிற தேவனிடத்துக்கு, ஒரு ஆமென் சொல்லுங்களேன், என்னை மீண்டும் உயர்த்தி வைக்கிற தேவனிடத்துக்கு நீங்க வந்து பாருங்க. இதெல்லாம் கேர் பண்ணாதீங்க. இது இல்லைங்க நம்மள வாழ வைக்க போறது, அவரு தான். எத்தனை பேருக்கு புரியுது இது? இந்த 17 நாள்ல ஒரு தீர்மானம் எடுங்க. என்னை நெருக்கிற, என்னை ஒடுக்கிற காரியங்கள் அநேகம் உண்டு. ஏன் என் கூட இருக்கிறவங்களே என்ன செய்யறாங்க, என் சுத்தி இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க, நான் எதுக்கு செவி கொடுக்கணும்? இப்ப அதுதான் மோசேக்கு, நீ ஆயத்தமான, இதுதான் ஆயத்தம். என்ன ஆயத்தம்? நீ எதுவும் கண்டுக்காத, முதல்ல என்ன வந்து பாரு.
எவன் என்ன நீ பார்த்துட்டு நீ வை, அங்கே நீ டைவர்ட் ஆயிடுவ. முதல்ல என்ன வந்து பாரு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ரெண்டாவது ஆண்டவர் சொல்ற முக்கியமான காரியம், ஒருத்தனையும் கூட்டு வராத. இது ஓரளவுக்கு செஞ்சிடலாம் வச்சுக்கோங்க, யாரு பேச்சு கேட்காம கொஞ்சம். ஆனா இன்னொரு விஷயத்தை ஆண்டவர் சொல்றாரு. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. மனுஷனை கூட்டின்னு வரக்கூடாது. சரி, ஆடு மாடுகளை நான் எங்க கண்ட்ரோல் பண்றது? அது எப்பவுமே அங்கதான் மேய்ஞ்சி கிடக்கும். ஒரு ஆமேன். இப்ப இந்த காலத்து பசங்களுக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியாது. கொஞ்சம் வில்லேஜ் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆடு மாடு எங்க மேயும்? காட்டுல மோட்டில் தான் மேயும். ஆண்டவர் சொல்ற அதை கூட வரக்கூடாதுங்கிறார். நான் சொல்றது புரியுதா? ஆண்டவர் எங்க ரொம்ப தெளிவா இருக்கிறார். அவரு ஒரு சில விஷயங்களை விட்டுற, ஆனா ஒரு சில விஷயங்களை நீ விட மாட்டேங்கிற, அதை கூட விட்டுருங்கிறார். நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆடு மாடுகள் அதான் சொல், இது விட முடியாத காரியங்கள். அதை தவிர்க்க முடியாது. எதை? ஆடு மாடு வந்து மேயறது. அப்ப மோசே எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்திருக்கிறோம். ஏங்க, சீனாய் மலை என்ன இது இங்கிருந்து அது வரைக்கும் இருக்கிறதா? எவ்வளவு பெரிய மலை. ஆனா ஒருத்தனும் வரக்கூடாதுங்கிறாரு. சரி சார், நான் பாத்துக்கிறேன், மனுஷன் தானே, நான் அவங்களை விட்டு வந்துடுறேன், சொன்னா தானே வரப்போறான் கூட, நான் சொல்லாமே வந்துடுறேன், ஓகே. ஆனா ஆடு மாடுகள் யாரு சொல்றது? ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ஆடு ஒரு மாடு அங்க வந்து மேயக்கூடாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். தேவன் இடத்துல நீ வரனா, நீ எந்த காரியத்தையும் நீ பார்க்கவே பார்க்காத. மேயறதுக்கு நிறைய இருக்குது ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். தூர வை. எப்படி சார் வைக்க முடியும்? ஆண்டவர் வச்சாரு, உன்னால வைக்க முடியும். இயேசு கிறிஸ்துவான் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது எத்தனையோ பேர் என்னென்னவோ பேசினாங்க. தூர வச்சார். அவர் எதுக்கும் ரியாக்ட் பண்ணல. நீங்க அவர் வாழ்ந்த அந்த 3.5 வருஷம் ஊழியத்தில் நீங்க பாருங்க. 3.5 வருஷமும் அப்படிதான் வாழ்ந்தார். ஏன்னா என்ன கட்டுறது அவரு, இவன் கிடையாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். என்ன உருவாக்குறது, எனக்குன்னு வைத்திருக்கிற ஊழியத்தை என்னை கொண்டு நிறைவேற்றுகிறது அவர். நான் இதுக்கெல்லாம் பதில் கொடுத்து உட்கார்ந்து அங்கே உட்கார வேண்டியதான். பேதுரு எத்தனை நாள் பதில் கொடுத்து உட்கார்ந்தானோ அவன் வளரவே இல்லை. இப்போ ஆண்டவர் பிடிக்க வந்தோடனே கத்தி எடுத்தான், வெட்டுற குத்துற, வளரல. இப்ப ஆண்டவர் இப்போ மரித்து உயிரோடு எழுந்து போயிட்டாரு. இப்போ பேதுரு எல்லார்கிட்ட சொல்றான்ப்பா, நான் மீன் பிடிக்க போறேன்பா. ஏன் அப்படி போயிருப்பான் சொல்லுங்க? பக்கத்தில் இருக்கிறவன் சொல்லியிருப்பான், ஆடு மாடுங்க மேய்ஞ்சிருக்கான். டேய் 3.5 வருஷம் சுத்திட்ட, இப்ப அவரே இல்லை, என்ன பண்ண போற? ஆமால, ஆடு மாடுகளை மேய விட்ட, மறுபடியும் நீ ரிவர்ஸ்ல கீழே போவ. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். தேவன் உன்னை கட்டி உயர்த்தணும்னு நினைக்கிறாரு. இவன் மோசே பேதுரு எந்திரிச்சான். அப்பா நான் என்ன பண்ண போறேன்? மீன் பிடிக்க போறேன். இவன் கெட்டது இல்லாம யாரெல்லாம் வர்றீங்க என் கூட? ஒரு 4 பேர் சேர்த்துக்கலாம். மறுபடியும் பிரியமான சகோதரனே, எந்த ஆட்டையும் எந்த மாட்டையும் மேய விட்டுறாத. ஒரு ஆமேன். எதுவும் வரக்கூடாது. ஒரு ஆமேன். தேவன் உன்னை கட்டணும்னு நினைக்கிறார். மீண்டும் வாழ்க்கை திரும்ப எழுதணும்னு நினைக்கிறார். அவரு ஏற்கனவே எழுதுந்து நீ உடைச்சு போட்டிருக்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏதோ உன் தவறுதனால, மீறுதல்னால, உன் கோபத்தினால, ஏதோ ஒரு காரியத்தினால நீ உடைச்சு போட்டிருக்க. தேவன் இன்றைக்கு கட்டி உன்னை மீண்டும் உயர்த்த அவர் ஆசைப்படுகிறார். வருவாயா? அவரை தேடி வருவாயா? அவர் உன்னை கட்டுகிற தேவன். நீ எத்தனை முறை கட்டுவாருன்னா, நான் சொல்லட்டா, 7-70 தரம் கட்டுவார். அப்படிதான் சொல்றாரு. ஆண்டவரே நான் எத்தனை முறை மன்னிக்கணுங்க என் சகோதரனை? 7-70 தரம் மன்னித்து தொலைடா நீ. அப்படின்னு என்ன சார்னா, இன்ஃபினிட்டி, கணக்கே இல்ல. நீங்க போட்டு பாருங்க, கால்குலேட்டர்ல கணக்கே வராது. எங்க போயிருக்கும், பாயிண்ட்ல போவோங்க. அத்தனை முறை நீ வந்தாலும் நான் உன்னை கட்டுறதுக்கு நான் போதுமானவரா இருக்கிறேன். நீ செய்ய வேண்டியது ஒண்ணுதான், அவர் இடத்துக்கு வரணும். எப்படி வரணும்? ஆயத்தம். என்ன ஆயத்தம்? ஒரு மனுஷனும் என்ன அதெல்லாம் நீ தூக்கி போட்டுட்டு, உன்னை அவமானப்படுத்துற காரியங்களை தூக்கி போட்டுட்டு, உன்னை என்னெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் மறந்துட்டு தூக்கி போட்டுட்டு நீ அவர் இடத்துல வரணும். இதுதான் ஆயத்தம். நமக்கு ஒரு சின்ன வார்த்தை பேசிட்டா கூட நம்மளால தாங்க முடியறது இல்ல. இது உங்களுடைய பிஹேவியர் இல்ல. ஒருத்தனுக்குறான் உங்களை வளரக்கூடாதுன்னு அவன் ரெடியே காத்துறான். உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. தேவன் அதனாலதான் அவன் கரெக்டா இருந்தாரு. இவன் எங்கெல்லாம் நம்மளை தட்டினானோ அங்கெல்லாம் அவர் பேசிக்கவே இல்லையே. இல்லைங்க, ஒரு பயங்கரமான அற்புதம் செஞ்சிடுறாருங்க. ஒரு பெரிய பிசாசு பிடிச்சிங்க வந்து நிக்க வைக்கிறாங்க. அவனுக்கு இத்தனை 1000 பிசாசு, 6000 பிசாசு அவனை பிடிச்சிருக்குதுங்க.
ஒரு வார்த்தையால துரத்தி விடுறாருங்க. என்னங்க அற்புதம்! உலகத்துல நடக்காத ஒரு அற்புதம் நடந்திருக்குதுங்க. அவன் அது வரைக்கும் நிர்வாணமாய் அப்படியே சமாதியில சுத்திட்டு இருந்தாங்க. இப்ப அப்படியே ட்ரெஸ் எல்லாம் போட்டு பவ்யமா ஆண்டருக்கு முன்னாடி உட்கார்றான். எவ்வளவு பெரிய அற்புதம் இது! பக்கத்துல ஒருத்தன் சொல்றான், அவருக்கு பைல்ஜெபூல் பேய் பிடிச்சிருக்குது. பேய் பிடிச்சனாலதான் அந்த பேய் மூலமா இந்த பேயை தொடுத்துது அப்படின்றான். ஏங்க, நம்ம ஒரு அற்புதம் கூட பண்ணல, நமக்கு இவ்வளோ கோபம் வருதே ஒருத்தர் ஒண்ணு சொல்றதுனால. இவ்வளவு பெரிய அற்புதம் செய்த தேவன் ஒரு வார்த்தையும் பேசல. ஏன்னா அவருக்கு தெரியும், நான் இவனுக்கு செவி கொடுத்தேன்னா கர்த்தர் என் மூலமா செய்கிற காரியங்கள் தடைபடும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். எந்த ஆட்டை நான் மேய விட மாட்டேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். என்ன சொல்லிக்கிறியா? இது இல்லடா என் வாழ்க்கை, இப்ப நான் செஞ்ச மாதிரி அற்புதம் அதுதான் என் வாழ்க்கை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். தேவன் உங்களுக்கு என்று பெஸ்ட் லைஃபை வச்சிருக்கிறாருங்க. அவர் நல்லதை எழுத போறாரு. நீ அவர் கையில கொடுத்துற. இன்னைக்கு உங்க வாழ்க்கையை, குடும்பத்தை கொடுங்க. உங்க கணவர் எது சரியில்லை அதை கொண்டு வந்து கொடுத்துருங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். கொடுத்துட்டு மறுபடியும் வாங்கிடாதீங்க தயவு செய்து. கொடுத்துட்டீங்கன்னா கொடுத்துட்டீங்க, அவ்வளவுதான். அவர் தாங்க எல்லாம் செய்யணும். கொடுங்க, அப்படியே கொடுத்துருங்க. மோசே கொண்டு வந்தான். ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்படி ஆயத்தப்படு. எப்படி ஆயத்தப்படு? ஒருவனும் வரக்கூடாது, ஒரு ஆடு மாடு மேயக்கூடாது. அப்படிதான் நீ என் வரணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். எந்த காதுக்கும் செவி கொடுக்காத, யாரு பேச்சும் கேட்காத, யார் என்ன சொல்லினா சொல்லிட்டு போட்டோம். அது இல்ல உன் லைஃப். இப்ப நான் எழுத போறேன்ல, அதுதான் உன் லைஃப். நான் இப்ப என்ன எழுத போறேனோ அவர் கைப்பட எழுதுறாருங்க. இதுக்கு மேல எனக்கு என்னங்க வேணும் என் வாழ்க்கையில? அவர் எழுதுறாருன்னா அதுதான் என் லைஃப தூக்கி நிறுத்தி வைக்க போகிறது. ஒரு ஆமேன். அவன் பேசுறது இவன் பேசுறது இல்லைங்க, அது இல்லை என்ன வாழ வைக்க போறது. அது சும்மா என் ஈகோ சாட்டிஸ்பேக்ஷனுக்காக நான் பேசிக்கிறேன். ரொம்ப சிம்பிள். அதனால எனக்கு ஒரே ஒரு 10 பைசா லாபம் இல்லை. ஆனா சாத்தான் என்ன பண்றான் தெரியுமா? தெளிவா, ஓய் உன்னை இப்படி பேசுறானே, சும்மா இருக்கிறிய, எப்படி முகத்தை காட்டுவ, இந்த அசிங்கத்தில் எப்படி வாழுவ? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். மனுஷருக்கு முன்பாக ஒருவேளை நீங்க அசிங்கப்பட்டத மாதிரி தெரியலாம், ஆனா கர்த்தருக்கு முன்பாக நீ சரியா இருக்கிற. இததான் தேவன் பார்க்கிறார். ஓ என் பிள்ளை எனக்காக தன்னுடைய அவமானத்தை பொருட்படுத்தாம, அசிங்கத்தை பொருட்படுத்தாம, அந்த கேவலத்தை பொருட்படுத்தாம எனக்காக உண்மையா நிற்கிறான் பாரு. உயர்த்துவாரா உயர்த்த மாட்டாரா? என்றைக்கு பேதுரு இதெல்லாம் உதறி விட்டு வந்தானோ அன்றைக்கு தேவன் உயர்த்தினார். ஒரு ஆமென். இப்ப ஆண்டவரே மறுபடியும் வந்தாரா? உடைச்சி தூக்கி போட்டு போயிட்டாங்க. கொடுத்த பெரிய ஊழியம். அவர் யாருங்க பயங்கரமா ட்ரஸ்ட் பண்ணாருன்னா பேதுரு தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஈவன் தோ யோவான் மார்பிலே சாய்ந்து கொண்டு பிரியமுள்ளவனா இருந்தாலுமே அவர் ஒரு பெரிய ரைட் ஹேண்ட பேதுரு தான் வச்சிருந்தார். பேதுரு என்ன பண்ணிட்டான்? நான் வேலைக்கு போறேன்பா, நான் மீன் பிடிக்க போறேன், கிளம்பிட்டான், உடைச்சிட்டான். என்ன மனுஷயா தேடி வராரியா? பேதுருவே, என் ஆடுகளை மேய்ப்பாயா? என் ஆடுகளை மேய்ப்பாயா? இன்னைக்கு தேவன் உங்களை தான் கேட்கிறாரு. உடைச்சிட்டேன், நான் கொடுத்த வாழ்க்கையை உடைச்சிட்டேன். ஏதோ ஒரு ரீசன் எது வேணா இருக்கட்டும், ரீசன் முக்கியம் இல்ல. நான் மறுபடியும் உன்னை கட்ட போறேன், என்னிடத்து வருவியா? நான் மறுபடியும் வாழ்க்கையை பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். மறுபடியும் நான் உனக்கு என்று வைத்திருக்கிற ஊழியத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன், என்கிட்ட வரையா? பேதுரு சொல்றான், ஆண்டவரே என்னத்தை சொல்றீங்க? எனக்கு அப்படியே பிளாங்கா நிக்கிறான். ஏன் உன்னதானே சொல்றேன், என் ஆடுகள் மேய்ப்பு. ஆடுகளையா? ஐயா நான் மொத்தம் தூக்கி போட்டு அதை நான் பார்க்கவே இல்லடான்ற. எனக்கு அது எது ஞாபகம் இல்லை. என்ன பண்ண நீ? எவ்வளவு நல்லவர்ல நீ. என்னடா பண்ணிட்ட? அப்படி ஒன்னும் பண்ணல. என் ஆடுகளை மேய்க்கிறியா? இப்ப மறுபடியும் நான் உன் வாழ்க்கை நான் எழுத நினைக்கிறேன், எனக்கு அதை இடம் கொடுக்குறியா? அசந்து போயிட்டான். ஆண்டவரே எல்லாம் உனக்கு தெரியும், நீ என்ன சொல்றீங்க நான் கேட்கிறேன். ஒரு ஆமென். அதுக்கப்புறம் பேதுரு அவசரமா எந்த காரியத்தையும் செய்யலைங்க. அது வரைக்கும் செஞ்சுட்டு இருந்த பேதுரு தேவன் இதை எதிர்பார்க்கிற எந்த மாடும் எந்த ஆடும் மெய்ய விடல. அதுக்கப்புறம் பேதுரு ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தூர வச்சிட்டான். இப்ப மோசே வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. மோசே ஏறினான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
என்ன வார்த்தைங்க அது, ஒரு ஆமென். நீ அவர்கிட்ட வந்து பாரு, அவர் பேசுற வார்த்தைகள் இப்படிதான் இருக்கும். அப்படி நாமத்தை வெளிப்படுத்தி, ஒரு ஆமென். என்ன ஒரு பாக்கியம் தெரியுமா நமக்கு? நீ எப்படி வாழ்ந்தாலும் அவர்கிட்ட வந்துட்டு அவர் சொல்றாரு, என் நாமத்தை நான் வெளிப்படுத்தி, என் கிருபையை, என் தயவை, என் இரக்கத்தை எல்லாவற்றையும் உனக்கு முன்பாக நான் காண்பிப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் உன்னை கட்ட ஆசைப்படுகிறார். வருவாய் அவர்கிட்ட. அதனாலதான் ஏசாயா தீர்க்கதரிசி 64ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 64ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசி கேட்போமா? என்னங்க? நீர் எங்களுடைய பிதா. கரங்களை தட்டி ஒரு ஆமென். ஏசாயா தெளிவா சொல்றாரு, ஆண்டவரே நீர் எங்களுடைய பிதா, நாங்க வெறும் களிமண்ணு தான், நீர் எங்களை உருவாக்குகிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்னைக்காவது நான் இதுதாங்க ஒண்ணும் இல்ல, நான் உடைஞ்ச பாத்திரம் தான், நீங்க உருவாக்குங்க, அவர்கிட்ட கொண்டு வாங்க. ஏசாயா சொல்றாரு, நாங்க வெறும் களிமண்ணு தான், நீங்க என்ன பண்ணுங்க? நாங்க உங்க கையின் கிரியப்பா, நீங்க எப்படி செய்றீங்களோ அப்படி நான் இருந்துக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இங்க இருக்குது இல்ல, நீர் எங்கள் பிதா, நீர் எங்களை உருவாக்குங்கன்ற இடத்துல தான் யெகோவா ஒசேனோன்னு இருக்குது. ஈப்ரு பைபிள்ல நீர் எங்களை உருவாக்குகிறவர்னு இருக்குது இல்ல, உருவாக்குறவர்னா மேக்கர்னு அர்த்தம், செய்கிறவர்னு அர்த்தம். அங்க யெகோவா ஒசேனோ, யெகோவா, நீங்க யெகோவா ஒசேனோ, என்னை மீண்டும் கட்டுகிறவர்னு அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தேவன் உங்களை மீண்டும் கட்டுகிறார். ஏசாயா போல சொல்லுங்க, அப்பா நாங்க வெறும் களிமண்ணு, உங்க கையின் கிரியையா என்னை வணைந்து கொள்ளுங்க, ஏன்னா அவர் உன்னை கட்டுகிறவர். இந்த இடத்துல தான் அவர் பேசுறாரு, யெகோவா ஒசேனோ, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபயோத், என்னை ஆளுகை செய்கிறீர். சொல்லுங்க, யெகோவா ஒசேனோ, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபயோத், என்னை ஆளுகை செய்கிறீர். சொல்லுங்க, நீரில்லா, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். அவர் சேர்த்துக் கொள்வாருங்க. நீங்க வந்துருங்க, அவர் உங்களை அப்படியே சேர்த்துக் கொள்வாருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மீண்டும் உங்களை உருவாக்குவாருங்க. ஏசாயா தெளிவா சொல்றப்பா, நான் ஒன்றும் இல்ல, நான் உடைஞ்சப்பா, நான் வெறும் களிமண்ணு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இதை நீங்க தான் கட்டணும். நீர் உருவாக்குகிறவர். அந்த வசனம் சொல்லுங்க ராஜா, போடுங்க. என்னை உருவாக்குகிறவர். என்ன இருக்குது வசனம்? நாங்க யாரு? கரத்தின் கிரியையா இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எரேமியா இதே காரியத்தை அவரும் மென்ஷன் பண்றாரு. அவரும் மென்ஷன் பண்றாரு. இப்ப இயேசு கிறிஸ்துவானவர், பிதாவானவர் அவருக்கு தோன்றி, எரேமியா நான் சொல்ற இடத்துக்கு நீ போ அப்படிங்கிறாரு. எங்க சார் போனோம்? நான் சொல்றதுக்கு போவா, உனக்கு நிறைய விஷயங்களை நான் வெளிப்படுத்துறேன். 18ஆம் அதிகாரம், எரேமியா 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. 2ஆம் வசனம். அப்படியே குயவன் வீட்டுக்கு போனேன். மாத்திரம் என்ன ஆச்சுங்க? கெட்டு போயிடுச்சு. என்ன பண்ணணும்? அவரு தூக்கி விசிறி போட்டுருணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆனா நல்ல குயவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? கெட்டு போன, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கெட்டு போன பாத்திரத்தை என்ன பண்ணாரு பாருங்க. அப்பொழுது அதை திரும்ப எப்படி வணைந்தாராம்?
நல்ல பாத்திரமாய். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உடைஞ்சு போயிட்டு தான் நீ பரவாயில்ல, நீ விழுந்து போயிட்டு தான் பரவாயில்ல, ஆனா அந்த குயவன் அப்படியே விட்டுற மாட்டானா. அவன் மறுபடியுமா நல்ல பாத்திரமா, ஓ உனக்கு அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமா. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இங்க அநேகர் நீங்க ஆண்டவருக்காக பயன்பட போறீங்க, அநேகருக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்க போறீங்க. தேவன் உங்களை அப்படி இதை தேவன் பர்டிகுலரா சொல்லி இருக்கிறாரு. நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு பர்டிகுலர் தேவன் சொன்னாரு. தேவன் உங்களை அநேகருக்கு பயனுள்ள பாத்திரமாய். கரங்களை தட்டி புரிஞ்சா நீ இதை 100% நீங்க எழுதி வைங்க. நீங்க அவர் கையில உங்களை கொடுங்க, உடைஞ்சு போறவங்க பாத்திரத்தை கொடுங்க. தேவன் அவர் நல்ல குயவன், உன்னை அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமா வணைந்து கொள்ள போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க அவர் கையில இருக்கீங்களா? இப்ப சொல்லுங்க, கொடுத்துட்டீங்களா? அவர் கையில கொடுத்துட்டீங்களா? எப்படி கொடுத்துருக்கீங்க? ஓட்ட உடச்சலா கொடுத்துருக்கீங்க, ஆமா தானே? ஆமா. ஆனா இப்ப தேவன் சொல்றாரு, அந்த ஓட்ட உடச்சல மறுபடியும் வாசிங்களேன். அவன் கையில அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய். நான் சொல்லட்டா, அவருடைய பார்வையில நீங்க எப்படி இருக்கணுமோ அப்படியா அவர் வணைந்து கொள்ளுகிறார். அவர் பார்வைக்கு உங்க வாழ்க்கை எப்படி மலரணுமோ, எப்படி ஆசீர்வாதமா இருக்கணுமோ அப்படி மீண்டும் செய்யறாராம். மறுபடியும் நீ உடைஞ்சு போற, மறுபடியும் செய்யறாரு, மறுபடியும் உடைஞ்சு போற, மறுபடியும் செய்யறாரு. நீங்க வேணா பாருங்களேன். நீ இப்போ ரொம்ப எங்கேயுமே இல்ல இப்ப, ஆனா நீ இதுக்கு முன்ன நான் கொஞ்சம் சின்னப்ப பாத்தீங்கன்னா அங்கங்க பானைகளை செஞ்சுட்டு இருக்கதை நான் பார்த்திருக்கேன் எங்க ஊர்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப என்ன பண்ணுவானா, அத அந்த சக்கரத்தை மேல வச்சு செஞ்சுட்டே இருப்பான்ல, அது விழுந்துரும். அவன் முதல்ல பிசையும் போதே மாவை அந்த களிமண்ணை பிசையும் போதே கல்லு இருக்கும், இருக்கிற தேவையில்லாதெல்லாம் எடுத்து போட்டுட்டே இருப்பான். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். நீ அவர் இடத்துல மட்டும் வரணும். நான் நல்லா ஆயிட்டு வர்றேன்னெல்லாம் கணவரோட காணாத. நீ நல்லாவும் ஆக மாட்டே, நீ வரவும் மாட்டேன். ஒரு ஆமென். நான் பரிசுத்தமாயிட்டு வந்துடுறமா, நீ ஆக மாட்ட பரிசுத்தம். முதல்ல அவர் கையில உடைஞ்ச பாத்திரத்தை கொடு, தேவையில்லாதெல்லாம் அவரே எடுத்து போடுவாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எதெல்லாம் தேவையில்லையோ, எது நல்ல களிமண்ணா இருந்தாதான் ஒரு பாத்திரம் வரும். உன் நல்ல களிமண்ணா முதல்ல மாத்துவாரு. அதுக்கப்புறம் அன்டவுட்டட்லி, டவுட்டே இல்ல, நீ நல்ல பாத்திரமா இருப்ப, ஆசீர்வாதம் உள்ள பாத்திரமா இருப்ப. அப்படியே தொடர்ந்து வாசிங்களேன், முடிச்சிடலான்னு டைம். என்னங்க? எனக்கு உண்டாகி புரியுதா? இஸ்ரவேல் குடும்பத்தாரை, இது இஸ்ரவேலுக்காக பேசின வார்த்தை தான் இது. இப்ப கானானுக்கு வந்துட்டு இருக்கிறாங்கல்ல, நீங்க வந்துட்டு இருக்கீங்கல்ல, உங்களுக்கு பேசின வார்த்தை தான் இது. இஸ்ரவேல் குடும்பத்தாரை இந்த குயவன் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் அப்படிதான் உன்னை செய்ய போறாரு. இந்த 17ஆம் நாள் நல்ல குயவன் கையில நீங்க வந்துட்டீங்க. உடைஞ்சு போன பாத்திரமா நீங்க வந்திருக்கீங்க. நல்ல பாத்திரமா உன்னை மாற்றி அனுப்ப போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்ல பாத்திரமா இந்த நாளில் அவர் மாற்ற போகிறார். உடைஞ்சு போச்சு பரவாயில்ல, விடுதுட்டீங்க பரவாயில்ல, ஆவிக்கிற வாழ்க்கை சரியில்லை, ஆனா இன்னைக்கு தைரியமா அவர்கிட்ட வந்து நில்லுங்க. அவரை தான் அழைக்கிறாரு. உன் தலை எழுத்த நான் எழுதுறேன்டா, இன்னைக்கு நீ இப்படிதான் என் பிள்ளை இருக்கும், என் பிள்ளை அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும், அது ஒரு தீர்க்கதரிசியா மாறும், அது சுகமளிக்கிற ஒரு மகளாய் மாறும், ஒரு மகனாய் மாறுவான். அவர் எழுத போறாருங்க. இந்த சந்தோஷம் உங்களுக்கு போதாதா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வேற எல்லாத்துக்கும் எதுக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க, அவர் என் வாழ்க்கை எழுதிட்டுங்க, அது போதும் எனக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க வளர வளர உன்னை எதிர்த்து நிக்கிற, உன்னை எதிராய் பேசுகிற ஒருத்தனும் முன்னாடி இருக்க மாட்டான். எழுதி வச்சுக்கோங்க. நான் நிறைய ஊழியரை அப்படி பார்த்திருக்கேன், நிறைய ஊழியரை பார்த்திருக்கேன். நிறைய ஊழியர் எதிர்த்து எத்தனையோ பேர் நின்னா, ஆனா கர்த்தர் அவங்களை உயர்த்த எல்லாம் அடங்கி போயிட்டான், சபார்டினேட் ஆயிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு வந்த விமர்சனங்க கொஞ்சம் நஞ்சம் இல்ல. ஒரு ஆமென். என்னை பார்க்கும்போது மேலே கிழமை பார்ப்பான். ஒரு ஆமென். என் வார்த்தை கேட்டதுக்கு அப்புறம் அவங்களோட பிஹேவியர் வேற மாதிரி இருக்கும். நான் பெருமைக்காக சொல்லல, கர்த்தர் உன்னை உயர்த்தும் போது. ஆமென் சொல்லுங்களேன். உன்னை பார்க்குற பார்வையே மாறுங்க, மாறும், ஒரு நாள் மாறும். அதை நோக்கி ஓடுங்க. நீங்க இதுக்கு பதில் கொடுத்து பாதி வாழ்க்கை அழிஞ்சு போயிருச்சு. வேணாம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் கையில கொண்டு வந்து கொடுத்துருங்க. இது சரியில்லாண்டவர் நீங்க சரிப்படுத்துறீங்க, அவர் ரெடியா இருக்கிறாருங்க சரி பண்ற. ஒரு ஆமென். எதெல்லாம் உன்னால விட முடியலையோ அந்த காரியத்தை அப்பா கையில கொடுங்க. இன்னைக்கு உன் கோபத்தை விட முடியல, கசப்பை விட முடியல, உன் வெறுப்பை விட முடியல, ஏதோ ஒரு பழக்க வழக்கத்தை விட முடியல, எடுத்துட்டு வந்து அவர் கையில கொடுங்கப்பா. இந்த இடம் என் ஓட்ட இருக்குது,
சரி பண்ணிடுங்கப்பா, ஆமென் சொல்லுங்களேன். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாருங்க, அங்க வந்து யாத்திராமுக்கு வந்துருங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, மோசே நான் உன்னை மறுபடியும் எழுதுறேன், ஒரு ஆமென், என்னுடைய கிருபையும் என்னுடைய எல்லாம் உனக்கு 1000 தலைமுறைக்கு இருக்கும். அதே நேரத்துல அப்படி நிக்கிறாரு. ஆனா நீங்க செய்த தவறு இது எல்லாம் தலைமுறைக்கு இருக்குங்கிறாரு. அங்கேயே நீங்க அப்படியே விழுந்துடக்கூடாது. மோசே விழல, ஏன்னா என் வாழ்க்கை கட்டுறது அவரு. ஏய் கமான், ஒரு ஆமென் சொல்லுங்க. என் வாழ்க்கை கட்டுறது அவரு. இந்த வார்த்தைக்கு அப்படி விழுந்துடல. அது வாசித்துறீங்களா? டைம் ஆகி போச்சு, அதனால அதை ஸ்கிப் பண்றேன். ஆ ஆ ஆ ஆ தலைமுறை வரைக்கும் வைக்கிறங்கிறாரு. ஆனா மோசே தளரவே இல்லை இந்த வார்த்தையை கேட்டு. அப்படி அடிக்கிறாரு பாருங்க. ஏன்னா அப்பா நீங்க பண்றீங்க, எல்லாம் பண்ணுவீங்க, அதெல்லாம் இல்ல, நீங்க தானே என்ன கட்ட போறீங்க. ஆமா தானே? இப்ப அவர் சொல்றத பாருங்களேன். அவர் சொல்றது பாருங்க, அடுத்த வசனம் வாசிங்க. மோசே பணிந்து வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஓ கமான், இப்படிதான் ஜெபிப்பான். ஒரு கரங்களை தட்டி, அடே நீ பண்றதுக்கெல்லாம் நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் ஆண்டவரே சொல்றாரு. ஆனா மோசே தெளிவா ஜெபிக்கிறார். ஏன்னா என்ன அவர் கட்டுறது, நான் விழுந்து அவர் கட்டுருவாரு. ஒரு ஆமே, நீ என்ன வேணா பயமுறுத்துங்க, ஒரு ஆமே, இது பழைய ஏற்பாடு. ஆனா இப்ப அவர் அப்படி இல்ல. ஒரு ஆமே இப்ப எப்படி இருப்பாருன்னா, அவரே வராரு, பேதுருவை தேடி அவரும் வந்தாரு, நான் உன்னை கட்டுறேன் வாடா, ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இங்க மோசே அப்பவே எப்படி, எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த காலத்துல மன்னிப்பு இல்லாத நாள்ல ஆண்டவர்கிட்ட அப்படியே சரண்டர் ஆயிட்டு சொல்றாரு, அப்பா எங்க நடுவில் நீங்க வாங்க, எங்க பாவம், இவங்க செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க அப்படின்னு. உடனே அப்பா ஆஃப் ஆயிட்டாரு. ஏன்னா இவன் சரண்டர் ஆயிட்டான் என்கிட்ட. இப்ப அவரு சொல்றது பாத்தீங்களா? வாசிங்க 9ஆம் வசனமா, 9ங்களா? ஆ ஆ ஆ ஆ ஆ என்றான். அதற்கு அவர், இதுக்கு முன்னதான் சொல்றாரு உன் பாவத்தை தலைமுறை தலைமுறைங்கிறாரு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுவேன், பூமி எங்கும் எந்த ஜாதியிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எங்கும் பார்க்காத, யோசிக்காத, நினைக்காத அதிசயங்களை உங்க வாழ்க்கையில், உங்க குடும்பத்தில், உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் நான் செய்வேன் என்று ப்ராமிஸ் பண்ணல, உடன்படிக்கை பண்ணார். இதே ஆண்டவர் தான் 2 வசனத்துக்கு முன்னாடி சொல்றாரு, தலைமுறை இன்னைக்கு நீ தைரியமா நிக்கணும் அப்பா முன்னாடி. அவரு பாவத்தை தலைமுறைக்கு கொடுக்கிறவர் அல்ல, அவர் இப்படி செய்யறவர். எப்படி எல்லா ஜனங்களும் இதுவரைக்கும் கண்டிராத, இதுவரைக்கும் பார்க்காத, இதுவரைக்கும் யோசிக்காத மிகப்பெரிய அதிசயங்களை உன் ஜனத்துக்கு நான் செய்வேன். இந்த நாளிலே தேவன் ப்ராமிஸ் பண்றது தான், அவர் நீ யோசிக்காத அதிசயங்களை அவர் உங்க வாழ்வில் இன்றைக்கு செய்ய போகிறார். நீ பார்க்காத அதிசயங்களை உங்க குடும்பத்தில் நீ பார்க்க போகிறாய், உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில பார்க்க போகிறீங்க, எதிர்காலத்தில் பார்க்க போறீங்க, இந்த சபை பார்க்க போகிறது. நம்ம சபைக்கு தேவன் இதை செய்ய போகிறார். நீ எதிர்பார்க்கலையோ ஆண்டவருடைய பிளான் இதுதான். ஆக்சுவலி இன்னைக்கு நான் வேற தலைப்பு வச்சிருந்தேன், நான் எழுதும் போது வேற தலைப்பு வச்சிருந்தேன். இன்னைக்கு ஆண்டவர் அடுறான அடிச்சு வச்சிருக்கேன், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். என்னப்பா நீ எல்லாம் ஒரு பிளான பண்ண வராத, நான் சொல்றதை செய். ஒரு அதிசயங்களை செய்வேன்னு சொல்றான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். எப்படிப்பட்ட அதிசயம் தெரியுமா? மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்களேன். அந்த ஹலோ இல்லங்க, அதே வசனத்தை வாசிக்கங்க மறுபடியும். நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமியில் எங்கும் எந்த ஜாதியின் இடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன்.
இததான் சொல்லுனார். சொல்லுங்க ஒரு ஆமென். இதுவரைக்கும் பார்க்காத, எந்த ஜனங்களும் பார்க்காத அற்புதம் இந்த 40 நாளுக்குள்ள நடக்க போகிறது. சொல்லுங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க தாங்க விசுவாசிக்கணும். இந்த 40 நாளுக்குள்ள நடக்க போகிறது. நீ யோசிக்கிறியோ நினைக்கிறியோ இல்லையோ, எதிர்பார்க்கிறவங்களுக்கு நடக்கும், விசுவாசிக்கிற உனக்கு நடக்கும். யார் விசுவாசத்தோட அவரிடத்துக்கு கொண்டு வந்து அவரை கொடுத்துறாங்களோ அவர்களுக்கு நடக்க போகிறது. நடக்கும், செய்வேன். இப்ப வாசிங்க. உன்னோட கூட காண்பார்கள். கவனிக்கிறீங்களா? கர்த்தருடைய செய்கைகளை உங்க குடும்பம் பார்க்க போகிறது. உங்க எதிரா இருக்கிறவங்க பார்க்க போறாங்க. உன்னை ஒடுக்க நினைக்கிறவங்க பார்க்க போகிறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அவர் பிளான் பண்ணல. அவர் பெரிய பிளான பண்ணி வச்சிருக்கிறாரு. இந்த 40 நாளுக்கு அவர் வச்சிருக்கிற பிளான் ரொம்ப பெருசு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்ப வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. காண்பார்கள், உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியங்கள். சொல்லுங்க பயங்கரமாய். சொல்லுங்க பயங்கரமாய் இருக்கும். நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியங்கள். அப்படியே ஏஞ்சி வீட்டுக்கு போயிடு. ஒரு ஆமென் சொல்லுங்க. எழுந்து நிற்கலாமா? அவர் உங்களோடு கூட இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்க போகிறது. அவர் யெகோவா சேனோ, அவர் உங்களை மீண்டும் கட்டுகிறவராய். சொல்லுங்களேன் ஒரு ஆமென். அவர் யெகோவா சேனோ, உங்க வாழ்க்கை மீண்டும் கட்டுகிறவராய் இருக்கிறார். அவர் ஒரு நல்ல குயவனுங்க. அவர் நிச்சயமாய் மீண்டும் கட்டுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யெகோவா சேனோ, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபயோத், என்னை ஆளுகை. சொல்லுங்களேன். அவர் உங்களை ஆளுகை செய்கிறார், உங்களை மீண்டும் கட்டுகிறார். அவர் இல்லாம நான் இல்லை. அவர் சொல்லாம என் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு ஒரு நல்ல தீர்மானத்தை எடுங்களேன். அப்பா, நீர் என் வாழ்க்கையில செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்க போகுது. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? பக்கத்துல ஒரு தட்டு தட்டி சொல்லுங்க, அவர் உன் வாழ்க்கையில செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். சொல்லுங்க. அப்படி தோல் மேல ஒரு தட்டு சொல்லுங்க, அவர் வாழ்க்கையில செய்கிற காரியங்கள் பயங்கரமாய். சொல்லுங்க பயங்கரமாய். இதுக்கு மேல உங்களுக்கு வேற வார்த்தையே தேவையில்ல. இயேசுவின் நாமத்துல சொல்றேன், அவர் வாழ்க்கையில அதிசயங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். இதுவரைக்கும் எந்த ஜாதிகளில் நடக்காத, எந்த ஜனங்களில் நடக்காத அற்புதங்கள், அதிசயங்களை உங்க வாழ்வில் செய்யணும்னு பிராமிஸ் பண்ணி இருக்கிறாரு. அவர் செய்ய வல்லவரா இருக்கிறாரு. விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமை பார்ப்பான், நம்புகிறவன் தேவனுடைய மகிமை பார்ப்பான். உடைந்து போன வாழ்க்கை கொண்டு வந்து அவர் இடத்துல கொண்டு அவர் மீண்டுமா எழுத போகிறார். ஆண்டி வாங்க. ஆவியானவரே, எங்களை மீண்டும் கட்டுகிறவராய் இருக்கிறீங்களே அப்பா. எங்க வாழ்க்கையை மீண்டும் மாற்றுகிறவராய் இருக்கிறீங்களே அப்பா. நான் இதுவரைக்கும் யோசிக்காத காரியங்களை என் வாழ்வில் நீர் செய்ய போறீங்கப்பா. சொல்லுங்க அவரை பார்த்து. எல்லாரும் கண்களை மூடி ஜப சிந்தனை இருப்போமா? தேங்க்யூ டாடி. எங்க வாழ்க்கை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்க வாழ்க்கை நீங்க திரும்ப கட்ட போறீங்கப்பா. நீ நல்ல குயவன். எங்க வாழ்க்கை மாற போகிறது. உடைந்து போற எங்க வாழ்க்கை மீண்டும் நீங்க எழுத போறீங்கப்பா. கையிலே பாத்திரம் கெட்டு போன ராஜா, ஒரு நல்ல குயவன் அதை மீண்டும் உகந்த வேறொரு பாத்திரமாக, பிரயோஜனமுள்ள பாத்திரமாக குயவன் அனைவன ராஜா. ஒரு சாதாரண குயவன் அப்படி செய்யும் போது விலையேற பெற்ற என் தேவாதி தேவன் எங்களை சிருஷ்டித்த எங்களை கத்த ராஜா, எங்களை மீண்டும் கட்ட போற கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, கற்பலைகளை உடைத்து போட்டாலும் ஆண்டவரே மீண்டுமாய் கற்பலைகளை மோசேயை கொண்டு எழுத வைத்தே ராஜா. உடைத்து போட்ட மோசேயின் மூலமாக உருவாக்கின கத்த தாமே அப்பா, உடைத்து
கொடுக்கப்பட்டிருக்க அப்பா எங்கள் வாழ்க்கையிலே, குடும்பங்களே, உறவுகளே அப்பா எந்த இடத்திலே அப்பா உடைக்கப்பட்டு காணப்படுகிறார்களோ என் ஜனங்கள் அந்த ஆண்டவரே உடைக்கப்பட்ட அந்த காரியங்களை என் தேவன் மீண்டும் கட்டப்போவதற்காக நன்றி செலுத்துகிற ராஜா. அப்பா நாங்கள் தேவனை நோக்கி பார்த்து முன்னேறி போகும்படிக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அப்பா நாங்கள் விழுந்து விழுந்து எழுந்தாலும் எங்களை புறம்பே தள்ளிவிடாதபடிக்கு எங்களை தாங்கி பிடிக்கிற தகப்பனே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. அப்பா 3ஆம் 4ஆம் மட்டும் ஆண்டவர் விசாரிக்க தேவன் என்று சொல்லி கத்தாவே அவனுக்காக ஆண்டவரே உடன்படிக்கை பண்ணினீரே ராஜாதி ராஜாவே. எங்களுக்காக நீங்க உடன்படிக்கை பண்ணிருக்கிறீர் ஆண்டவரே. உலகத்தின் முடிவு பரியந்தும் நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொல்லி உடன்படிக்கை பண்ணினவரே. அப்பா எங்களுக்காக நீங்க பயங்கரமான காரியங்களை செய்கிற கர்த்தரா இருக்கிறீர் அப்பா. கிருபையும் தயவும் இரக்கமுள்ள தேவனே அப்பா நீங்க எங்களோடு வந்து எங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்ட வேண்டுமாய் ஆண்டவரே நாங்கள் எங்கள் பாத்திரங்களை உம்முடைய பாதத்தில் படைக்கிற ராஜா. வெளியேற பெற்ற பாத்திரமாய் உகந்த பாத்திரம் ராஜா. மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமை எங்கள் மறைந்து கொள்ள போகிற கிருபைக்காய் கோடி கோடி நன்றி தகப்பனே. அந்த அத்தனை பெரிய தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இந்த செய்தியை கர்த்தாவே நாங்கள் மீண்டும் மீண்டும் கட்டி எங்களை கட்டுகிற கர்த்தர் ஒரு உண்டு என்று சொல்லி நாங்கள் அகமகிழ்ந்து வாம்பா தேவ சமூகத்தில் நித்தமும் மரியாதை போல காத்திருக்க கிருபை செய்யுங்க. மகனை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே. ஆமென் ஆமென். தொடர்ந்து அந்த பாடலை பாடும்போது ஆண்டவருக்கென்று ஆண்டுடைய ராவஜன பந்தியில் நம்ம பங்கு பெறுவோம். யாரெல்லாம் ஆயத்தமா இருக்கிறீங்களோ இதில் பங்கு பெறுங்க. இது எல்லாரும் பங்கு பெறணும்னு ஆசைப்படுறேன். கர்த்தர் அதற்கு ஆசீர்வாதம் கொடுப்பாராக. தொடர்ந்து அந்த பாடலை பாடும்போது நம்ம பந்தியில பங்கு பெறுவோம். மன்னாசையில் நான் மயங்கியே மெய் வழி விட்டகன்றேன். கண் போன போக்கில் பின்பற்றியே கண்டேன் இல்லை என்பவே. தேடி வந்த தெய்வமே வாழ்நாளெல்லாம் உம் பாதம் செல்லும் பாதையில் நடத்திடும் கண்ணோக்கி பார்த்திடுமே. பெருமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கச் செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. தூயவனே தூயவனே படைப்பின் காரணரே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. மேய்ப்பனே மேய்ப்பனே மந்தையை காப்பவனே மார்க்கம் அகன்று என்னையுமே மந்தையில் சேர்த்திடுமே. மேய்ப்பனே மேய்ப்பனே மந்தையை காப்பவனே மார்க்கம் அகன்று என்னையுமே மந்தையில் சேர்த்திடுமே. எல்லாரும் சேர்ந்து அதே ஜெப சிந்தையோட இதில் பங்கு பெறுவோம். இதில் இருக்கிற ஆசீர்வாதம் தேவன் உங்களுக்கு கொடுப்பாராக. ஆமென். வேறு இடத்துல நம் கண்களை மூடி இந்த 17ஆம் நாளிலும் தேவன் நம்மோடு வைத்திருக்கிற உடன்படிக்கையை நாம் நினைத்து பார்ப்போம். அவர் என்ன உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் தெரியுமா?
எந்த ஜனங்களிலும் இதுவரைக்கும் நடக்காத, இதுவரைக்கும் பார்த்திராத இந்த அதிசயத்தை நான் ஜனங்களுக்கு நான் செய்வேன். நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். யாரு ஒருவன் தன்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு இடத்துல கொடுப்பானோ, தேவன் அவனுக்கு செய்கிற காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். அன்றைக்கு மோசேக்கு தேவன் சொன்ன காரியம் இதுதான். உடைந்து போன வாழ்க்கையின் இடத்துல கொண்டு வா, நான் மீண்டுமா நான் எழுத போகிறேன், மீண்டுமா நான் கட்ட போகிறேன், மீண்டுமா நல்ல பாத்திரமா அவனை மாற்ற போகிறேன், மீண்டுமா வாழ்க்கை மாற போகிறது. நான் ஒரு நல்ல பாத்திரமாய், அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய், அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய், அநேகரை உயர்த்துகிற பாத்திரமாய், அநேகருக்கு மேன்மைகளை கொடுக்கிற பாத்திரமாய் அவர் உங்களை மாற்ற போகிற வாக்கு பண்ணி இருக்கிறார், உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமாய். நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 17ஆம் நாளிலும் ஆண்டவருடைய கரம் எங்களோடு கூட இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையின் மூலமாய் நீர் வெளிப்பட்ட தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யணும்னு நினைக்கிற தீர்மானம் எடுத்த ஒவ்வொருவரையும் உன் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, உடைந்து போன வாழ்க்கையை, எங்க சரியில்லை அந்த வாழ்க்கையை உங்க இடத்துல கொண்டு வந்து கொடுக்க ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபையும் பலனும் ஞானத்தையும் தருவீராக. நீர் அவங்க வாழ்க்கையை மீண்டும் எழுதுங்கப்பா, நீர் எழுதுங்கப்பா. உமக்கு உகந்த பாத்திரமாய் அவங்களை வளைந்து கொள்ளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே நீர் அவங்களோடு கூட இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும் என்று சொல்லி இருக்கிறீரே. இந்த உடன்படிக்கை இந்த குடும்பத்தில் இந்த வருகிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில நிறைவேற்ற போற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். மீதுள்ள நாட்களில் நீங்க ஆசீர்வதி தரும்படிக்கு பாதத்தில் இந்த நாளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் பிதாவாகிய தேவனுடைய அன்யோன்ய ஐக்கியமும் பரிசுத்த ஆவியின் வழி நடத்தலும் இன்னும் சதாகாலம் நம்முடன் பிள்ளைகளோடும் விசேஷமாய் அப்படி கைகளில் உடைந்த வாழ்க்கையை கொடுத்த ஒவ்வொருவரோடு என்றென்றைக்கு இருப்பதாக. May God bless you, may God bless you. கரங்களை தட்டி, yes, I believe தேவன் உங்க வாழ்க்கையில செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்க போகிறது. உங்க வாழ்க்கையை மீண்டும் கட்டுகிறார். May God bless you. வெளியில உங்களுக்காக டிஃபன் ஆயத்தமா இருக்குது. தயவு செய்து நீங்க கொஞ்சம் நிதானம் போய் அதை வாங்கிக்கங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you.